மோசமான ஒரு கிரக இணைவு, மிகப்பெரிய கர்மால வந்து சுழண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கிரக இணைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து குருனா இப்ப நான் வந்து சொன்னேன். ஸோ அது என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் தரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது சனி பிளஸ் கேது, சனி பிளஸ் ராகு, சாரி சனி பிளஸ் செவ்வாய், சனி பிளஸ் ராகு. இந்த கிரக இணைவு யாருக்கு இருக்குன்னு பாருங்க. இந்த கிரக இணைவும் ரொம்ப 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 மோசமான ஒரு கிரக இணைவு. உங்க ஜாதக கட்டத்துல இந்த மாதிரி ஒரு கிரக இணைவு இருக்கான்றத பாருங்க. யாருக்காவது இருக்கா இந்த கிரக இணைவு? சனி கேது, சனி செவ்வாய், சனி ராகு யாருக்காவது இருக்கான்னு பாருங்க. சுக்கிரன் கேது, சுக்கிரன் அடுத்துக்கு வரும், அதுக்கு அடுத்து வருவோமா? இத பாருங்க, இந்த இது இருக்கான்னு பாருங்க. இந்த இது யாருக்காவது இருக்கான்னு சொல்லுங்க. எஸ், 4th place ராஜ்குமார், ஷெரீர். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ல போறது வந்து உங்களுக்கு வந்து இதுவாகுதான்னு சொல்லுங்க. ஓகேங்களா? யாருக்கெல்லாம் வந்து இந்த சனி கேது இருக்கோ, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே வேணாண்டா, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப விரக்தி மனப்பான்மை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சனி கேது சேர்க்கை. ஓகேங்களா? இது வந்து நிம்மதியா வந்து ஒரு இல்லறத்துலயும் வந்து நிம்மதியா இருக்க விடாது. மற்றவர்களோட வந்து மற்றவங்க பேசினாலே வந்து இவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகும் பயங்கரமா. அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது இவங்களுக்கு. ரொம்ப ஆடம்பரம் பிடிக்காது. ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப லக்ஸுரியாலாம் வந்து போட பிடிக்காது. எதையுமே வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி கேது சேர்க்கை, சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தா என்ன ஆகும்னா, குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்க விடவே விடாதது. யார் எது பேசினாலுமே வந்து சரி, இவங்க வந்து நியாயமா தான் பேசுவாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மூர்க்கத்தனத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த சனி செவ்வாய் சேர்க்கை. இப்ப வந்து உங்க ஜாதகம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, உங்களை இதா ராசி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. இப்ப இதான் உங்க லக்னம், மேஷம் தான் உங்க லக்னம். இங்க சனி பிளஸ் செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த செவ்வாய் என்ன செவ்வாய்னா வந்து ரொம்ப பலம் பெற்ற செவ்வாய் இல்லைங்களா? அந்த பலம் பெற்ற செவ்வாய் கூட சனி சேரும் போது இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட். அது வந்து ஒரு டிஸ்ட்ராய்ன்னு சொல்றோம், ஒரு மோசமான ஒரு காம்பினேஷன் சொல்றோம். அப்ப என்னதான் வந்து செவ்வாய் பலமா இருந்தாலும் சரி, அல்லது இங்க சனி இருக்கு, இங்க வந்து செவ்வாய் இருக்கு அப்படின்னா கூட சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பலமாயிடுது, இங்க வந்து பாத்தீங்கன்னா சனி பலமாயிடுது. ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டு காம்பினேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட்லி மோசமான ஒரு காம்பினேஷன் சொல்றோம். இவர்களுக்கு எதுலையுமே வந்து ஒரு சமாதானமா போகக்கூடிய தன்மை வந்து இல்லாம இருக்கும். எந்த முயற்சி எடுத்தாலுமே இவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே யார் ஒருத்தர் மூலியமாச்சும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராய் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். இவங்களால எதையுமே முழுமையா வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி முயற்சியும் சரி, எத்தனை வாட்டி கீழே, பலமும் இருக்கு இந்த சேர்க்கையினால, பலமும் இருக்கு பலவீனமும் இருக்கு. என்ன முயற்சி பண்ணாலுமே சரி, இவங்க வந்து எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் சரி, ஒரு ஆள் மீண்டும் மீண்டும் போராடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதற்கான ஒரு பெரிய பலமும் வந்து இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் தான். என்ன, இவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒரு பீஸா உட்கார முடியாது. மற்றவர்களுக்காகவே ஓடிட்டே இருப்பாங்க, எதுக்கோ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, எதுக்கு கஷ்டப்படுறோம்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இந்த சனி செவ்வாய். சனி ராகு, இந்த சனி ராகு வந்து அதுவுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். இவங்க தாய் தந்தை, இவங்க தந்தை தாத்தா வழியில வந்து
பெரிய கர்மாவை வந்து இவங்க சுமந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த சனி ராகு வந்து சேர்க்கை இருக்கும். இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ராகு என்ன பண்ணும், ரொம்ப எல்லாத்துலயுமே வந்து ஒரு பிரம்மாண்டமான திங்கிங்கு, ஏதாவது பிரம்மாண்டமா பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும். இந்த சனி என்ன பண்ணும், நீ வந்து உழைச்சு முன்னேறு, சும்மா வந்து கனவு காணாத. அப்ப இந்த கிரகங்களுக்குள்ளேயே இந்த சேரும் போது, ஒரு கட்டத்துல இருக்கும் போது இந்த கிரகங்களுக்குள்ளேயே நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகி அதனால நம்மளோட லைஃப் வந்து எஃபெக்ட் ஆகிற ஒரு தன்மை வந்து இந்த காம்பினேஷன்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதற்கான ஸ்தலம் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கும்பகோணத்துல இருக்க கதிரமங்கலம் வனதுர்கை. சித்தர் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சனி செவ்வாய் இருக்கிறவர்கள் வந்து சித்தர் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா எங்க போகணும் அப்படின்னா, கஞ்சமலை சித்தர். அதேதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 48 நாள் வந்து நீங்க இந்த சித்தரோட புகைப்படம் வச்சு கூட நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா வந்துடும். கதிரமங்கலம் வனதுர்கை இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே வந்து பாத்தீங்கன்னா பரிகாரங்கள் வந்து போடுவாங்க. ஸோ அந்த பரிகாரங்களை வந்து நீங்க பண்ணிட்டு வந்தாலே நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவர்கள் நிச்சயமா வந்து இந்த பரிகாரங்கள் நீங்க பண்ணும் போதுதான் உங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கான ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து நகர்ந்து போக முடியும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது கதிரமங்கலம் வனதுர்கை கஞ்சமலை சித்தர் 48 நாள் வழிபாடு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதே மாதிரி வீட்டுல ஒரு புகைப்படம் வச்சுட்டு நீங்க நிச்சயமா வழிபாடு பண்ணலாம். நோட் பண்ணிட்டீங்களா? சாந்தி, ஐ டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் ஜாப். எல்லாம் அடுத்து வந்து லைவ் செஷன் வருதுங்க, அதுல கேளுங்க. சரிங்களா?